Good morning, dear student. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். லெசன் நம்பர் 7 லூப்பிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லெசனில் இருந்து நம்ம இன்னைக்கு while loop, for loop, do while loop. ஸோ இந்த மூணு விதமான லூப்பை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லூப்பிங்னா என்னென்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப அந்த எக்ஸிக்யூஷன் நடந்ததுன்னா அதுதான் லூப்பிங் சொல்கிறோம். லூப்பிங் ஸ்ட்ரக்சர் இன் PHP இஸ் அன் iterative control structure that involves executing same block of statement for a specified number of times. அப்போ same number of statements வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் லூப்பிங். ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது லைன் ஆஃப் கோட், ஒரு சிங்கிள் லைனை கோட். அந்த PHP நம்ம எழுதுகிற ஒவ்வொரு லைனுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பிளாக்குன்னு சொல்கிறோம். So, or single statement or block of statement can be executed repeatedly until a specified number of times, until the control reach specified number of times. It's called as an looping structure. Loop that iterate for fixed number of times are called as bounded loop. இத்தனை முறை தான் இந்த லூப் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டோம்னா அந்த லூப்பை பவுண்டட் லூப்னு சொல்கிறோம். கண்டிஷனை பேஸ் பண்ணி லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் ஆஃப் டைம்ஸை பேஸ் பண்ணி லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் ஆஃப் டைம்ஸை பேஸ் பண்ணி லூப் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அந்த லூப்பு பவுண்டட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். PHP சப்போர்ட்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் லூப்: ஃபார் ஈச், while, do while. ஸோ ஃபார் ஈச், while இது மூணுமே என்ட்ரி கண்ட்ரோல் லூப் ஆர் என்ட்ரி செக் லூப். do while மட்டும் எக்ஸிட் செக் லூப். PHP பொறுத்த வரைக்கும் 4 விதமான லூப் சப்போர்ட் பண்ணுது: ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப், while லூப், do while லூப். First பார்க்க போகிறது for loop. For loop is used when you know how many number of times you want to execute a statement or block of statement. அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும் அப்படின்ற அந்த நம்பர் ஆஃப் டைம் எப்போ அக்யூரேட்டாக தெரியுதோ, எக்ஸாக்டாக தெரியுதோ அந்த சுச்சுவேஷனில் நமக்கு வந்து இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் இனிட் கவுண்டர் செமிகோலன் டெஸ்ட் கவுண்டர் செமிகோலன் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். அப்போ ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் 3 parameters: இனிஷியல் கவுண்டர் வேல்யூ, டெஸ்ட் த கவுண்டர் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் த கவுண்டர் வேல்யூ. ஸோ இங்கே அதுக்குள்ள பிளாக் ஆஃப் கோட். அதாவது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்ற ஸ்டெப் சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். அதாவது இந்த லூப்போட கவுண்டர் வேரியபிள் இருக்கும். லூப் எத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற அந்த டிட்டர்மினேஷன் கொடுக்குற அந்த வேரியபிள் தான் லூப் கவுண்டர் வேரியபிள் சொல்கிறோம். அந்த வேரியபிளோட வேல்யூ ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம், ஸ்டெப் நம்பர் 1. அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 2 டெஸ்ட் கண்டிஷன் செக். அதாவது அந்த கவுண்டர் வேரியபிளோட வேல்யூவும் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனோட மேட்ச் பண்ணி பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது கோட் டு பி எக்ஸிக்யூட்டட், அது எக்ஸிக்யூட் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்கும். திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணணும். அது ஃப்ளோ சார்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன், அந்த கவுண்டர் வேரியபிளோட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா உள்ளே போகும் ஸ்டேட்மெண்ட் பிளாக் லூப். அதாவது ஸ்டேட்மெண்ட் பிளாக் அந்த லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது அது முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப என்ன ஆகும்? அப்டேஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். அதுக்கு அடுத்தது திரும்ப போய் கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் உள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால் வெளியே வந்து எக்ஸிட் ஆகிடும், லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ சிம்பிள். ஃபஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 இனிஷியலைசேஷன். ஸ்டெப் நம்பர் 2 டெஸ்ட் த கண்டிஷன். இஃப் த கண்டிஷன் ரிசல்ட் இஸ் ட்ரூ தென் எக்ஸிக்யூட் அ பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸ்டெப் நம்பர் 3 இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் த கவுண்டர் வேரியபிள். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 அகைன் கண்ட்ரோல் கம் பேக் டு தி டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு திரும்ப வந்துடும். கண்டிஷன் செக் பண்ணோம், ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணோம், ஃபால்ஸாக இருந்தால் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அதுதான் வந்து இதில். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொன்னோம்? இனிஷியலைசேஷன், கவுண்டர் வேரியபிள் அப்படின்ட்டு சொன்னோம். இப்போ இங்கே ஐ அப்படின்றது தான் கவுண்டர் வேரியபிள். செகண்ட் ஃப்ளோ சார்ட்டில் பாருங்கள், i = 0. அப்போ ஐக்கு ஒரு ஆரம்ப வேல்யூ கொடுக்குறோமா, ஸ்டார்டிங் வேல்யூ 0 அப்படின்றது. இதுதான் வந்து இனிஷியலைசேஷன். ஐயை ஏன் கவுண்டர் வேரியபிள் சொல்கிறோன்னா, இங்கே இந்த லூப்புக்குள்ளே பாருங்கள், i less than 100. அப்போது ஐயோட வேல்யூ 100 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? 99 வர வரைக்கும் என்ன பண்ணாகணும்? இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும்.
ஸோ அப்போ அந்த ஐயோட வேல்யூவை பொறுத்து தான் இந்த லூப்போட எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதனால ஐன்றத கவுண்டர் வேரியபிள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஐ ஈக்குவல் டு 0 இனிஷியலைசேஷன் முடிஞ்சது. அடுத்தது ஐ லெஸ் தென் 100 கண்டிஷனை செக் பண்ணுறோம். லெஸ் தென் 100 இருக்கான்ட்டு. ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்ததாக ஐயோட வேல்யூவை ப்ளஸ் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கண்ட்ரோல் எங்கே போகும்? கண்டிஷன் செக் பண்ண தான் போகும். கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் உள்ள அலோவ் பண்ணும். அப்போது ஐயோட வேல்யூ 1ன்னு மாறும். 1ன்னு மாறினதுக்கப்புறமா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், உள்ளே வரும். இதே மாதிரி 0ல் ஸ்டார்ட் பண்ணி 99 ஐயோட வேல்யூ 99 வர வரைக்கும் மொத்தமாக 100 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஐயோட வேல்யூ 100 அப்படின்னு ரீச் ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா 100 லெஸ் தென் 100 இல்லை. அப்போது வெளியே லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எதனா இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராமில் அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா தட்ஸ் ஆல், the program is over. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேராமீட்டர்ஸ் ஃபஸ்ட் சொல்லியிருக்குமா? 3 பேராமீட்டர் சொன்னோம். இனிட் கவுண்டர், டெஸ்ட் கவுண்டர் அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஃபஸ்ட்டு இனிட் கவுண்டர், இனிஷியலைஸ் த லூப் இனிஷியல் வேல்யூ, இனிஷியல் கவுண்டர் வேல்யூ, இனிஷியலைஸ் த லூப் இனிஷியல் கவுண்டர் வேல்யூ. அப்போது இனிஷியலைஸ் பண்ணுறோம் கவுண்டர் வேல்யூவை. அடுத்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், எவால்வேட் எவ்ரி iteration, that is iteration of the loop. If it is evaluates to true, the loop continues, else the loop ends. அப்போது டெஸ்ட் கவுண்டர் அப்படின்னும் போது கண்டிஷனை கொடுத்து செக் பண்ணுறோம். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் திரும்பவும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் லூப் விட்டு எக்ஸிட் ஆகிடும். ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் திரும்ப அந்த லூப்போட பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, that is parameter number 3, increment counter, increase the loop counter value. இப்போ முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தோமா ஐயோட வேல்யூவை ++ போட்டிருக்குமா, அதுதான் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். இது இன்க்ரிமெண்ட் இருக்கலாம், டிக்ரிமெண்ட்டும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஓப்பனிங் PHP டேப் கொடுத்துருக்கோம். அதில் ஃபார் லூப்பில் பாருங்கள், ஃபார் ஐ இங்கே டாலர் சிம்பிள் கொடுக்குறோம். ஏன்னா எந்த ஒரு PHP வேரியபிளும் பிகின்ஸ் வித் டாலர் சிம்பிள். அப்போ அது டாலர் சிம்பிள். இப்போ கவுண்டர் வேரியபிள் ஐ, அதனோட இனிஷியல் வேல்யூ 0. அடுத்தது ஐ லெஸ் தென் 10, இதுதான் அது டெஸ்ட் கவுண்டர் வேல்யூ, டெஸ்ட்டு கவுண்டர் வேல்யூ. தேர்டு ஐ ++ கொடுத்துருக்கோம். இதுதான் என்ன பார்ட்டு? இன்க்ரிமெண்ட் பார்ட். அப்போ 3 பார்ட்டுமே சொல்லிடுறோம். ஐயோட வேல்யூ 0 இனிஷியல். அடுத்தது டெஸ்ட்டு வேல்யூ, அது ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10. அடுத்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஐ ++. 3மே கொடுத்துட்டோமா? கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எக்கோ the number is I, the number is I. இப்போ என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்ல பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 1, ஐயில் 0 வேல்யூ அசைன் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஐயோட வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம். 10 விட லெஸ் ஆர் இருக்கான்ட்டு. அப்போது 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10, கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்? இந்த நம்பர் இஸ் 0, the number is 0 அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். அடுத்ததாக பிரேக் கொடுத்துருக்கோம். அடுத்த லைன் போய்டும் கண்ட்ரோல். அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பு என்ன ஆகும்? ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐ ++ கொடுத்தோன்னா 0லேருந்து 1 அப்படின்ற வேல்யூ ஐயோட வேல்யூ மாறிடும். திரும்பவும் கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னா கண்டிஷன் செக் பண்ணணும். 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10 ஆன் கண்டிஷன் ட்ரூ தான். ட்ரூவாக இருந்தால் இந்த நம்பர் இஸ் 1 அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். ஸோ திரும்பவும் கண்டிஷன் இது ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐயோட வேல்யூ 2ஆக மாறும். 2 லெஸ் ஆர் ஈக்குவல் 10 செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ தான். 2 லெஸ் ஆர் ஈக்குவல் 10 இருக்கும்போது ரிசல்ட் என்ன பண்ணோம்? த நம்பர் இஸ் 2 அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி என்ன ஆகும்னா 10 டைம்ஸ் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 10 வர வரைக்கும். அப்போ 11 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐயோட ப்ரெசன்ட் வேல்யூ என்னவோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். சிம்பிளாக சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இனிஷியல், அதாவது 0 வேல்யூ அசைன் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்பை வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது. கண்டிஷனோட செக் பண்ணிவிட்டு ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே என்டர் ஆகிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் கண்ட்ரோல் எங்கே போகும்னா இன்க்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகும். இன்க்ரிமெண்ட் பார்ட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ இது மாதிரி திரும்ப அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், அந்த லூப்போட கண்டிஷன் ரிசல்ட் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். அடுத்தது ஃபார் ஈச் லூப். ஸோ இந்த லூப் பார்த்தோன்னா நம்ம அரே அப்படின்ற கான்செப்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஈச் லூப் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் இன் PHP. ஸோ PHPயில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு லூப் வந்து ஃபார் ஈச். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் லூப்பிங் த்ரூ த வேல்யூஸ் ஆஃப் அன் அரே. அரேயோட வேல்யூஸை எடுத்து நம்ம ப்ரோக்ராமில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். த லூப் இட்டரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் கீ வேல்யூ
pair in the array. For each iteration, the value of the current array element is assigned to the value variable and the array pointer is shifted by one position until it reach the end of the array element. இப்போ ஃபார் ஈச் பார்த்தோன்னா அரே அப்படின்ற கான்செப்டில் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அரேன்னு எடுத்துட்டோம்னா சேம் டைப் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் சிங்கிள் வேரியபிள். அப்போது ஒரே மாதிரியான நிறைய வேல்யூவை ஒரு சிங்கிள் வேரியபிளை ஸ்டோர் பண்ணது தான் அரே. அப்படி இருக்கும்போது நிறைய வேல்யூ சொல்லும் போது ஒவ்வொரு வேல்யூவும் ப்ரோக்ராமில் எடுத்து அக்சஸ் பண்ண நினச்சுன்னா அப்போ அரே அப்படின்ற கான்செப்டை ஃபார் ஈச் அப்படின்ற லூப் மூலமாக பண்ண முடியும். இப்போ ஃபார் ஈச் என்ன ஆகும்னா அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் வேல்யூ அப்படின்ற வேரியபிள் அசைன் ஆகும். ஒரு முறை அசைன் ஆகிடுச்சுன்னா அடுத்ததாக லூப் வந்து அந்த பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சின்டாக்ஸ் பாருங்கள், ஃபார் ஈச் அரே ஆஸ் வேல்யூ அப்போ அரே அப்படின்ற அந்த வேரியபிள் இருக்கிற ஒவ்வொன்றுமே வேல்யூ அப்படின்ற வேரியபிளை போயிட்டு அசைன் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறமா கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். இந்த சின்டாக்ஸ். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள், பிஹெச்பி. இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றது அரே. அதில் மகிலன், இனியன், நிலானி, சிபி, ஸ்ரீனி இதெல்லாம் என்னது ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூஸ். பாருங்கள், ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற அந்த வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு வேல்யூமே ஸ்ட்ரிங்கு தான். அப்போ எல்லா வேல்யூஸுமே என்னவாக தான் இருக்குது, சேம் டேட்டா டைப்பாக தான் இருக்கும். இதுதான் அரேன்னு சொல்லியிருக்கு படித்தோம் முன்னாடி. இப்போது ஸ்டூடெண்ட் நேமில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபார் ஈச். இங்கே சின்டாக்ஸ் அரே கொடுத்துருக்கோமா, அதுக்கு இங்கே அரே வேரியபிள் நேம் இருக்குது ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தாச்சு ஆஸ். ஸோ அதை எடுத்து ரிசீவ் பண்ணுற வேரியபிள் வந்து வேல்யூ அப்படின்ற அந்த வேரியபிள் அதை சென்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் எப்போ ஆகும்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற அரேயில் இருக்கிற ஒரு சிங்கிள் வேல்யூ, அதாவது மகிலன் அப்படின்ற வேல்யூ போயிட்டு வேல்யூ அப்படின்ற அந்த வேரியபிள் அசைன் ஆகும். அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு அவுட்புட்டில் மகிலன் அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். திரும்பவும் அடுத்தது அரே வேரியபிள் நேம் ஸ்டூடெண்ட் நேமில் இருந்து இனியன் அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங்கு போயிட்டு வேல்யூவில் அசைன் ஆகும். அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இனியன் அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அரேன் அப்படின்ற அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து வேல்யூ அப்படின்ற அந்த வேரியபிளில் போயிட்டு அசைன் ஆகும். ஒரு டைம் அசைன்மெண்ட் முடிஞ்சதுன்னா நம்ம லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எது வரைக்கும் முடியும்னா லாஸ்ட் வேல்யூ, அரேவோட லாஸ்ட் வேல்யூ ஷினி போயிட்டு வேல்யூ அப்படின்ற வேரியபிளில் அசைன் ஆகிற வரைக்குமே இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்படி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குன்னா மகிலன், இனியன், நிலானி, சிபி, ஷினி இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே சீக்வன்ஸ்ன்றது அரே, அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து 18, 20, 32. ஃபார் ஈச் எஸ் ஆஃப் சீக்வன்ஸ். அப்போ என்ன ஆகும், சீக்வன்ஸ் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் எக்ஸில் அசைன் ஆகும். அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிண்ட் ஆகும். இதுதான் நடக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைம் 18 அப்படின்ற வேல்யூ வந்து எக்ஸில் அசைன் ஆகும். அசைன் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கோமா, இப்போ 18 பிரிண்ட் ஆகும். கண்ட்ரோல் திரும்ப ஷிஃப்ட் ஆகும் அடுத்த பொசிஷனுக்கு, எதுக்கு 20. அதுதான் இங்கே டயக்ராமே கொடுத்துருக்க மாதிரி 18 பிரிண்ட் ஆகிடுச்சு. பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஏரோ மார்க் பாருங்கள் 20க்கு போகுது. 20 எடுத்து திரும்ப பிரிண்ட் பண்ணுறோம், திரும்ப 32க்கு மூவ் ஆகும், திரும்ப பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி அந்த அரேவோட லாஸ்ட்டு எலமெண்ட்டை ஃபெச் பண்ணி எக்ஸில் அசைன் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் லூப்பிங் ஸ்ட்ரக்சரில் ஃபார் லூப்பும் ஃபார் ஈச் லூப்பும் பார்த்தோம்.